வயநாடு வந்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கேரளா இதில் வந்து பார்த்திங்கன்னா வயநாடுன்றது ஒன் ஆஃப் த ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் ரொம்ப அட்ராக்டிவான பிளேஸு. அதோட இருக்கிற எழில் கொஞ்சம் அழகெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அது சீசன் டைம்லாம் வந்தீங்கன்னா வயநாடு சைடுக்கு அவ்வளோ பிரமிப்பாக அவ்வளோ இதுவாக இருக்கும். நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், அந்த மான் கிராஸ் பண்ணுறது அதெல்லாம் அப்படியே அந்த எழில் கொஞ்சம் ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 6 பேர் பிளான் பண்ணோம், ஆனால் கடைசி நேரத்தில் நாங்கள் 5 பேர் தான் வந்து கிளம்பணும். வயநாடில் இப்போ நம்ம இடத்துக்கு நம்ம எப்படி வந்திருக்கோம்னா, நம்ம வந்திருக்கிற இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஆக்சிஃபார்ம் ரெசார்ட்டு. இந்த ரெசார்ட் வந்து எப்படி நம்ம ரீச் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம தலசேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் நடந்தே வந்துடலாம், அந்தளவுக்கு தான் இருக்கும். இந்த ரெசார்ட்டுக்கு வரதுக்கு பஸ் ரூட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து பஸ் ட்ராவல் இருக்கும். எப்படின்னா 6 மணிக்கு ஒரு ஃபஸ்ட்டு பஸ் இருக்குது. அதாவது வந்து அது ஊட்டி போகிற பஸ்ஸாக மந்தன்வாடி அந்த ரூட் வழியாக போகிற பஸ்ஸில் பெரியா 36 பெரியானே போதும், பெரியான்னு சொன்னாலே அந்த பஸ் ஸ்டாண்ட் இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து இந்த ரெசார்ட் வந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டால் அங்கேருந்து கூட நம்ம இங்கே சொல்லியிருந்தோம்னா இவங்க வந்து நம்மளை வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த என்ட்ரன்ஸு நம்ம வரும்போது என்ன பண்ணாங்கன்னா வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்தாங்க. வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்து நம்மளை வெல்கம் பண்ணாங்க. மொத்தமாக ரூம்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கப்புள்ஸு, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வர மாதிரி 3 கேட்டகரிஸில் வந்து ரூம்ஸ் வச்சுக்கிறாங்க. நானுமே ஃபஸ்ட்டு என்னென்னா எங்களுக்கு வந்து மேலே தான் ரூம் கொடுத்துருந்தாங்க. அதாவது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்ததுனால மேலே தான் ரூம் கொடுத்துருந்தாங்க. கீழே ரிசப்ஷன் பக்கத்துலேயே ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஃபேமிலின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ரூம் இருக்குது. அங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 பேர் வரைக்கும் தங்கலாம். அங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 பேர்லேருந்து 8 பேர் வரைக்கும் நம்மளால் வந்து தங்க முடியும். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா கப்புள்ஸ் பால்கனி வியூவோட கப்புள்ஸ் தங்குறதுக்கு ரூம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த காட்டேஜில் பார்த்திங்கன்னா 35 பேர் மேக்ஸிமம் அட் அ டைமில் வந்து நம்மளால் வந்து தங்க முடியும். இப்போ எப்படின்னா நாங்கள் இங்கே குரூப்பாக பேக்கேஜாக புக் பண்ணிக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர்னு சொல்லி எல்லாமே சேர்த்து வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். 9 o'clock இங்கே வந்துடலான்ற மாதிரி பிளான் போட்டோம். அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணதுனால என்ன ஆகிடுச்சுன்னா 10:30 ஆகிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு. ஏன்னா அந்த பஸ்ஸு ரொம்ப கொஞ்சம் டிலே 10:30 வந்துடும். வந்தோடனே வந்து செக்இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு வந்து பூரி தான் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வந்து பூரி கிழங்கு ப்ளஸ் வந்து நமக்கு பிரெட் டோஸ்ட் வச்சுருந்தாங்க. ரெண்டுமே சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரூமுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஏன்னா நைட் ட்ராவலில் சரியாக தூக்கணும்னு சொல்லிட்டு வந்த உடனே என்ன பண்ணிட்டோம், வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ஒரு 1:30 மணின்னும் போது நமக்கு கால் பண்ணாங்க, இது மாதிரி லஞ்ச் ரெடி ஆச்சுன்னு சொல்லிட்டு போனால் லஞ்சுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு லஞ்சு. நம்ம தலசேரி பிரியாணி, நம்ம கேரளா சைட்னாலே நமக்கு தலசேரி பிரியாணின்றது ரொம்ப ஃபேமஸ் இல்லை. தலசேரி பிரியாணி கூட வந்து நமக்கு பீட்ரூட் பாயசம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் பீட்ரூட் பாயசம் நான் இங்கே தான் வந்து ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த தலசேரி பிரியாணி. என்ன சொல்கிறதுன்னு தெரில, லஞ்ச் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுக்கு முடிச்சுட்டு வந்தோம். இங்கே ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் நாங்கள் அடுத்து வந்து விளையாடிட்டு இருந்தோம். ஷட்டில் விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபன்னியாக ஒரு கேம் வச்சுருக்காங்க. இந்த பாலை வந்து உள்ளே போட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கத்தில் வந்து 4 பாயிண்ட்ஸ், அந்த பக்கத்தில் 4 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு அது ஷட்டில் விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் செஸ் விளையாண்டோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஈவினிங் வந்து எங்களுக்கு வந்து டீ ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தாங்க. நாங்கள் என்ன கேட்டிருந்தோம்னா டீயும் ப்ளஸ் வந்து பிளாக் டீயும் கேட்டிருந்தோம். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பக்கோடா வந்து கொடுத்தாங்க. பழம்பூரி வந்து நம்ம வேணான்ட்டோம், நம்ம பசங்க வந்து அவ்வளோ பேர் இது பண்ணல. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான டின்னர் கொடுத்தாங்க. சீரியஸாக வந்து டின்னரில் அவங்க ப்ரொவைட் பண்ணது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ஃபயர் கேம்ப் தான் நாங்கள் போட சொல்லியிருந்தோம். ஸோ சூப்பராக அடுத்த நாள் காலைல டே 2 எழுந்த உடனே நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு டேரெக்டாக என்ன போயிட்டோம்னா நம்ம ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெக்கிங்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை, காலையில் எழுந்து ஒரு 1/2 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே நடந்து போயிட்டோம். என்னென்னா நம்ம டீ எஸ்டேட் பக்கத்தில் அந்த சன்ரைஸ் வந்து வர்றது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்தோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அகைன் அப்படியே ரிட்டன் வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஒரு பிளாக் டீ தான் குடித்தோம். பிளாக் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிளாக் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் போனோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம கேரளானாலே ஃபேமஸ் என்ன தெரியும் உங்களுக்கு இல்லை, புட்டு கடலைக்கறி, அது கூட பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிரெட் டோஸ்ட் வச்சுருந்தாங்க. அண்ட் தென் எப்பயுமே என்னென்னா இவங்க கொடுக்குற டின்னராக இருந்தாலும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ன்றதுனால என்னென்னா எங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க்குக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி வந்து பைனாப்பிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் இந்த நியர்பையில் இருக்கிற கொஞ்சம் சைட் சீயிங்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே கிளம்பியிருந்தோம்.
ஃபஸ்ட்டு வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த இடம் வந்து அடர்ந்த காடாக தான் இருந்துச்சு. 1971 ஜெர்மனியை சேர்ந்த வோல்ஃப்கேங் அவர் வந்து வயநாடு வந்தப்போ இந்த இடத்த பார்த்து இந்த சுற்றுச்சூழல் வந்து இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அரிய வகை தாவரங்கள் வந்து அழிஞ்சிடக்கூடாது, இதை சேகரித்து வைக்கணும்னு சொல்லி அவர் தான் முயற்சி எடுத்து இதை வந்து தொடங்கினார். 1981 அதிகாரப்பூர்வமாக குருகுலன் பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஆரம்பித்தாங்க. சுமார் பார்த்திங்கன்னா 70 75 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த இயற்கை பாதுகாப்பை கருதி இதை வந்து விரிவுபடுத்தியிருந்தாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து சேதமடைந்த நிலப்பரப்பு, மழைக்காடு, புல்வெளி, நீர்நிலைகள், இயற்கை காடுன்னு சொல்லி எல்லாத்தையுமே மீண்டும் கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தமாக 2000க்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் வந்து பாதுகாத்து சூப்பராக வந்து வளர்த்துட்ருக்காங்க. இந்த இடத்தோட ஒரு முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தாவரங்களை வந்து பாதுகாக்கணும், சேதமடைந்த காடுகளை வந்து மீண்டும் வந்து அவங்க கொண்டு சரி பண்ணணும், சுற்றுச்சூழல் மற்றும் கல்வி ஆராய்ச்சி, அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் சமூகத்தோடு இணைந்து இயற்கையை பாதுகாப்பது, இதுதான் அவங்களோட முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எங்கே போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா, குன்சிகரா ட்ரைபல் ஹெரிட்டேஜ் மியூசியம். இந்த இடம் பார்த்திங்கன்னா வயநாட்டில் பழங்காலத்துலேருந்து பல ஆதிவாசி இனங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நோக்கில் தான் இந்த இடம் வந்து உருவாக்கியிருக்காங்க. முக்கியமாக மக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த பழங்குடி மக்கள் அவங்க வாழ்ந்த கலாச்சாரத்தை இவங்க அறிமுகப்படுத்துறதுக்காகவே இந்த இடத்த வந்து உருவாக்கியிருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை, வயநாட்டில் பார்த்திங்கன்னா பல வகையான பழங்குடி மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி எல்லாமே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நம்ம இந்த வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக போயிடும். இந்த மியூசியத்தில் பார்த்திங்கன்னா அந்த பழங்குடி மக்கள் வாழ்க்கையில் அவங்க பயன்படுத்தின பொருட்கள், வேட்டையாடினது, அவங்க என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் அவங்க பாரம்பரிய வேட்டை கருவிகள், மரம் மற்றும் மூங்கிலை வச்சு அவங்க செஞ்ச வீடு, அவங்களோட ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் விவசாயம் மற்றும் வேட்டை சாதனங்கள், பாரம்பரியமாக அவங்க யூஸ் பண்ண அந்த இசைக்கருவிகள், பழங்காலத்தில் வந்து அவங்க பயன்படுத்திய சமையல் பாத்திரங்கள்னு சொல்லிட்டு இவ்வளோ இருந்துச்சாங்க. இந்த இடத்தோட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பழங்குடி வரலாற்றை வந்து இவங்க வந்து பாதுகாக்கணும், அது வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது வந்து முக்கியம் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வர டூரிஸ்ட்டும் சரி, அந்த நம்ம கேரளா வயநாட்டில் படிக்கிற அந்த மாணவர்களும் சரி, இதை வந்து நேரில் வந்து பார்த்து அவங்களோட கலாச்சாரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அதை போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க என்னென்ன மாதிரி பொருள் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரிலாம் அவங்க வந்து அந்த வாழ்ந்துருக்காங்க, அவங்களோட சூழ்நிலை சொல்லிட்டு நிறைய விதமான அந்த இதெல்லாம் அப்படியே நேரடியாக வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து நம்ம அங்கே வந்து டச் பண்ணக்கூடாது அவங்களே போட்டிருப்பாங்க, நீங்கள் நேர்லேயே பார்க்கலாம். அது வந்து செஞ்சு வைக்கல, அவங்க யூஸ் பண்ண பொருள் அதெல்லாம் வந்து அப்படியே சூப்பராக வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. எங்களோட டைம் என்னன்னு தெரியல, நாங்கள் போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு சிலது மட்டும் தான் எங்களால் வந்து லைட் போட்டு வந்து எடுக்க முடிஞ்சுது. ஒரு சிலதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இதெல்லாம் எடுத்திருந்தேன். நீங்கள் பாருங்கள், நல்லா தெரியுதான்னு தெரில. ஸோ சம்மிதம் நான் உங்களுக்கு இமேஜஸ்மே வந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள். நீங்கள் வயநாடு போகிறீங்க, ஐ மீன் இது வந்து வயநாடுனா வயநாடா ஸ்டார்டிங்கில் இருக்குது இந்த இடம் பெரியா. நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ஆதிவாசி, அந்த பழங்குடியின மக்கள் வந்து என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லி நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா வச்சுருந்தாங்க. கலெக்ஷன்ஸுமே அவங்க என்னென்ன மாதிரின்னு சொல்லி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நீங்கள் வயநாடு இந்த பெரியா போனீங்கன்னா இந்த இடத்த வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். பெருசாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இதுலனாலும் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம பழங்குடியினர், அதாவது வயநாட்டில் வந்து அந்த பழங்குடியினர் வந்து எப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாகவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் வந்து 1 2 தான் ரொம்ப பக்கம் இருந்துச்சு. மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுனால ஸோ நம்ம ஒரு 3 மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக எங்கே போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா, மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸு. இந்த என்ன எவ்வளோ ஃபேர் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இந்த ஃபேர் தான் இது. ஜஸ்ட் ஒரு கீழே ஒரு ஐ திங்க் ஒரு 100-200 மினிட்ஸ் அப்படியே நம்ம இறங்கி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. படிக்கட்டு தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து சீசனல் டைமில் நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக வந்து பார்க்க முடியல. ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான் அது, பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. ஏதோ பனசூரா டேம் நினைக்கிறேன், அங்கேருந்து தான் இந்த தண்ணி இங்கே வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சீசன் டைம்லாம் போனால் இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சீசன் டைம் போயிருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா, வயநாடு இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், அதுவும் ஸ்டார்டிங். இன்னும் வயநாடு உள்ளே வந்து நிறைய இடம்லாம் இருக்கலாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து வயநாடு ஸ்டார்டிங்லேயே இந்த இடம் இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம இந்த தூங்குற இடத்துல இந்த சாயந்தர டைமில் நம்ம ஃபஸ்ட்லாம் வந்து வீட்டு பக்கத்தில் இருந்தால் அந்த கிளி, ஐ திங்க் கிளி குருவின்னு நினைக்கிறேன், அந்த கத்துற சவுண்ட்லாம் நம்ம கேட்கும் நைட் டைமில் வெளில வந்தால். இப்போலாம் அது கேட்கறது கிடையாது. ஆனால் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த எல்லா இடத்துலையுமே சரி, அந்த பகல்லே சரி, அதுவும் ஈவினிங் டைமில் அந்த பறவைகளோட அந்த சத்தம்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் லைவாக உங்களுக்கு போடுறேன், நீங்கள் லைவாக கேட்குதான்னு பாருங்கள். எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் இந்த ஒரு 3 இடமா வந்து விசிட் பண்ணோம். லஞ்சுக்கு என்ன வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ரைஸு,
சாம்பார், ஃபிஷ் குழம்பு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் இருந்ததுனால நமக்கு கூட்டு பொரியல் அப்பளம் சொல்லி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு சூப்பரான லஞ்சை வந்து முடித்தோம். லஞ்சை முடிச்சுட்டு எப்பயுமே வந்து என்னென்னா லஞ்சுக்கும் டின்னருக்கு வந்து இவங்க ஸ்வீட் வந்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து அந்த பாயாசம் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அது பேர் எனக்கு தெரில, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து என்ன பண்ணிட்டோன்னா ஒரு லஞ்சை முடிச்சுட்டு அதோட வந்து நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து அது ஆக்ஸிஃபார்ம் ரெசார்ட் வந்து நம்ம எப்படி ரூட் வர்றதுன்னு சொல்லி நம்ம எல்லாமே ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்போம். இங்கே எப்படி பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு பேக்கேஜ், லஞ்சோட பேக்கேஜ், பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு பேக்கேஜ், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு, அது மட்டும் இல்லாமல் 3 வேளை ஃபுட்டு ப்ளஸ் ஒரு பேக்கேஜ்னு சொல்லி 3 டைப்பாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அமைதியாக. இன்னொரு முக்கியமாக சொல்லி இந்த இடத்துல வந்து நெட்வொர்க்கே இருக்காது. நீங்கள் வந்தீங்கன்னா நெட்வொர்க்கே இருக்காது. அப்புறம் நாங்கள் எப்படி வெளில பேசுகிறோம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வைஃபை, அந்த 5G சப்போர்ட்டோட சூப்பரான வைஃபை வந்து வச்சுருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி நம்ம ரெசார்ட்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். எவ்வளோ ரெசார்ட்ஸ் வந்து நம்ம பண்ணாலுமே சரி அங்கே வைஃபை வச்சுருப்பாங்க. இந்த அளவுக்கு ஸ்பீடான வைஃபை கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி வைஃபைன்னு பேருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. நல்லாயிருக்கும், பட் ஆனால் இந்த அளவுக்கு யூஸ் இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதுவாக இல்லை. ஏன்னா இவங்க நெட்வொர்க் இல்லாதனால இந்த வைஃபை வந்து அவ்வளோ மேண்டட்ரியாக வச்சுருக்காங்க. வைஃபை கால் மூலிமா தான், வாட்ஸ்அப் கால் மூலிமா தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். நான் வாய்ஸ் ஓவர் நான் பேசும்போதே நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் கேட்கலாம். இந்த ஈவினிங் டைம் நான் பேசிகிட்டு இருக்கேன், பின்னாடி நம்ம அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஸோ எல்லாமே வந்து ரொம்பவே எப்படின்னா ரொம்ப ஒரு அமைதியை தேடி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் இருக்கீங்க, ஒரு அமைதியை தேடி இது வந்து ஒரு டென் ஃபாரஸ்ட். இது ஆக்சுவலாக சொல்ல போனால் உங்களுக்கு ஃபாரஸ்ட் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வயநாடு எப்படி உருவாச்சு, இந்த கல்ச்சரு இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வயநாடு இப்படி தான் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சூப்பரான செட். ஆக்சுவலாக இந்த பேர் இந்த ஆக்ஸிஃபார்ம், நம்ம இந்த நேச்சரோட அந்த ஆக்சிஜன் சொல்லுவாங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு நேம் வச்சதாகவே சொல்லியிருந்தாங்க. ஃபேமிலி, கப்புள்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரோட வந்து இங்கே தங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே குரூப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஃபன் பண்ணி அந்த ஈவெண்ட்ஸ் மாதிரி பண்ணுறதுக்காக அந்த பெரிய ஹால் கூட வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே டைமில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் அது இருக்குது. இங்கே பண்ணுற ஃபுட்டு எல்லாமே சரி ஹோம்மேட் தான், எல்லாமே இங்கே தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எதுவுமே வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தது எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே இங்கே தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் நம்பி வந்து இங்கே வந்து இது பண்ணலாம். எப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, ஹோம்மேட் ஃபுட்டும் இருக்குது, தங்குறதுக்குன்னு சொல்லி உள்ள ஆக்டிவிட்டீஸில் வந்து எல்லாமே இருக்குது. ஷெட்டிலு, கேரம், செஸ்ன்னு சொல்லி இங்கே எல்லாமே இருக்குது. நாங்கள் நேற்று டே 1 ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுன்னா வெளியில் எங்கேயும் சுற்றாமல் வந்தோம், சாப்பிட்டோம், ஃபுல்லாக அந்த ஆக்டிவிட்டீஸ் தான் விளையாடிருந்தோம். டே 2ல் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு அப்புறம் லஞ்சை முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ இது நாங்கள் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா ஃபுல் பேக்கேஜாக புக் பண்ணியிருந்தோம். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு சொல்லி ஃபுல் பேக்கேஜாக புக் பண்ணி வந்திருந்தோம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம சனி ஞாயிறு வந்தோம், என்ஜாய் பண்ணிட்டு அதை கிளம்பிட்டோம். நீங்களும் இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் வந்து மேபி அது கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணி நீங்கள் அங்கே கேட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதோட அடுத்த ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.